ஸோ நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு பேரண்ட்ஸ் வரலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். விசா எல்லாமே யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது, ஃபுட் எப்படி இருக்குது, ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் பேரண்ட்ஸ் வர்றதுக்கும் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஆனால் இப்போ கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அட்மிஷன் போட்டோம்னா அங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ரஷ்யாவில் மட்டும் எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரஷ்யன் கவர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 10th முடிச்சோடனே டேரெக்டாக காலேஜ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் எடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படின்னா நம்ம நீட்டு பாஸ் ஆனால் அட்மிஷன் போடுற மாதிரி நம்ம மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ரஷ்யன் ஃபெடரேஷன் வந்து நீங்கள் இன்டர்வியூ பாஸ் ஆனால் தான் நீங்கள் அட்மிஷன் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே உள்ள ஃபெடரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் நீட்டும் பாஸ் ஆகிருக்கணும், இன்டர்வியூலையும் பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இங்கே உள்ள இன்டர்வியூலாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா கஷ்டமாலாம் இருக்காது. எம்சிக்யூஸ் ஏதாச்சும் டெஸ்ட் வைப்பாங்க சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓரல் இன்டர்வியூ இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை பாஸ் ஆனால் போதும், உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.